ஏலாலைப்பதியில் அவதரித்து டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றி அம்மனாக அருள்பாலித்து வரும் அபிராமி உபாசகி அன்னை தாயக மக்களுக்காக ஆன்மீக பணிகளுடன் சமூக பணிகளையும் ஆற்றி வருகின்றமை நாம் அறிந்ததே. அந்த வகையில் சுவிஸ் நாட்டை வதிவிடமாக கொண்ட அபிராமி அம்மன் பக்தரான திரு திலகநிதி அவர்கள் தமது பிள்ளைகளான அக்ஷயன் திலகநிதி மற்றும் அக்ஷயா திலகநிதி ஆகியோரின் பிறந்த நாளை முன்னிட்டு தாய்நாட்டில் துன்பப்படும் மக்களுக்கு உதவ முன்வந்தார். அபிராமி அம்மன் அருளாசியினாலும் அபிராமி உபாசகி அன்னையின் ஆசிர்வாதத்தினாலும் நுவரெலியா தேயிலை தோட்டப்பகுதியில் வாழும் மக்களுக்கு 27/12/2024 வெள்ளிக்கிழமை அன்று உலர் உணவுப் பொதிகள் வழங்கப்பட்டன. அபிராமி அம்மன் அருளாசியினாலும் அபிராமி உபாசகி அன்னையின் ஆசிர்வாதத்தினாலும் பிள்ளைகள் அக்ஷயன் மற்றும் அக்ஷயா ஆகியோர் சகல செல்வங்களையும் பெற்று என்றும் மகிழ்ச்சியுடனும் ஆரோக்கியத்துடனும் நீண்ட காலம் வாழ இறைவனை வேண்டி வாழ்த்துகிறோம். அபிராமி உபாசகி அன்னை அவர்கள் யாழ்ப்பாணம் ஏலாலை பகுதியில் அவதரித்தார். அவருடைய 9வது வயதில் அபிராமி அம்மனால் ஆட்கொள்ளப்பட்டு அதனை தொடர்ந்து பக்தர்களின் துன்பங்களையும் நீக்கும் ஆன்மீக பயணத்தை அவ்வப்போது மேற்கொண்டார். எனினும் பிற்காலத்தில் டென்மார்க்கில் துறவரம் பூண்டு இப்பணிகளை மேற்கொண்டு வருகிறார். அன்னையின் அவதார நிகழ்வு ஆண்டுதோறும் இடம்பெற்று வருகின்றது. இதன்போது அபிராமி உபாசகி அன்னை அவதாரம் எடுத்து தெய்வ சக்தியின் மூலம் அன்னை பல பக்தர்களின் நோய்கள் துன்பங்களை நீக்கி அருள்கின்றார். இதன்போது பக்தர்களின் நோயுள்ள பாகத்தில் அன்னை தனது கையை வைத்து நோய் காரணியை தன்னுள்ளே இழுத்து எடுக்கின்றார். இதனை பக்தர்களாலும் உணர முடியும். உலகில் எங்கும் இல்லாத அற்புதம் இதுவாகும். இவ்வாண்டும் டிசம்பர் 31ஆம் திகதி அன்று அவதார நிகழ்வு இடம்பெற உள்ளது. நோய் துன்பம் பிரச்சனைகள் உள்ளவர்கள் அபிராமி உபாசகி அன்னையின் திருவருட்படத்தை வீட்டில் வைத்து வழிபடும் போது அவர்களுக்கான தீர்வு கிடைக்கின்றது. இத்தகைய அற்புதம் நிறைந்த அன்னையின் திருவருளை போற்றி வணங்குவோமாக. ஓம் சக்தி. வாங்கிக்கிறேன். சரியா எடுத்துருங்க. இதோட இருக்கணும் காப் பண்ணி வீட்டில் பற்ற சுட்டாங்க. பேசுற மாதிரி இல்லை. அங்கிட்டு அங்கே நடராஜ் திருவேஸ்வரன் விக்னேஸ்வரன் ரஜினிகாந்த் நீங்க பிரச்சனை சங்கீத நீங்க வீடியோ பண்ணுங்க. அலிசன் நீங்க வாசிங்க. நீங்க సరే జయకృష్ణ ఉదయ్ కుమార్ அதை அல்ல அந்த அரசு இங்கிட்டு மூவ் பண்ணுங்க. ரெடி விழுந்துடும். ரைட். விராஜ்காந்த் கிருஷ்ணமோகன் பேட்டா காவலும் கொடுங்க. இல்லை நீங்கள் கொடு. யாரு திருவேஸ்வர் திருவேஸ்வரில் திருச்செல்வம் யார் நீங்கள் தான் திருச்செல்வம்.
குமாரவேல் டி சிவகுமார் சத்யன் கொஞ்சம் எடுத்தாங்க காவல் அவருக்கு சுப்பிரமணியன் இன்னும் 2 பேர் பேர் 2 பேர் வேணுமே. இதில் யோகநாதன் அவங்க 2 பேர். இப்போ கொடுத்துறீங்களா? சரி சார் நான் கொடுத்தேன் 2 பேர் காவல் கொடுத்துறோம் 2 பேர் வரலையா? கொடுத்துருக்கோம் 10 பேர் வீடியோ வருகை தந்து இந்த மாதிரி எங்களுக்கு இந்த அன்பளிப்பை செய்த டென்மார்க் அந்த தாயாருக்கு நாங்கள் இந்த நேரத்தில் அவங்க 100 ஆண்டு காலம் வாழ்க வேண்டு நாங்கள் மனப்பூர்வம் வாழ்த்துறோம். எங்கள் சார்பிலையும் என் மக்கள் சார்பிலையும் நான் மனமாற வாழ்த்துறேன். 100 ஆண்டு காலம் வாழ்க வேண்டும்.